உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. ஸோ ஃபினான்ஷியல் பிளானிங் எந்த அளவுக்கு சார் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது? நிச்சயமாக ஃபினான்ஷியல் பிளானிங் அவசியமான ஒன்று. எமர்ஜென்சி ஃபண்டிங்கை வந்து நம்ம சேர்க்கலைன்னா அவமானத்தை சேர்க்குறோன்னு சொல்லலாம். எமர்ஜென்சி ஃபண்டை சேர்த்து அவமானத்துலேருந்து தப்பிக்கலாம். எந்த நேரத்தில் எதை இன்வெஸ்ட் பண்ணணும்? இப்போ சில்வர் ஏறி இருக்குது, இன்றைக்கி ஆல் டைம் ஹை. சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணணுமா, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணுமா, அல்லது ஈக்விட்டிலே போகலாமா? ஸோ இதெல்லாத்தையும் டிசைட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு கன்சல்டன்ட் தேவை. நம்மளே பண்ணால் அது ஏதோ சின்ன மிச்சமாகும்ட்டு, பட் நிறைய டெசிஷனில் நம்மளால் எடுக்க முடியாது. நம்ம எமோஷன்ஸ் குறுக்க தடுக்கும். பல தவறுகளை நம்மளே செய்வோம். நிறைய பேர் எஃப்என்டோவில் பணத்தை போட்டுட்டு துடியாக துடிச்சிட்டு இருக்காங்க, லாஸ் பண்ணிவிட்டு. அது வெளில வரவும் தெரியல. ஒரு கோல்டே எடுத்துக்கோமே, நீங்கள் விலை ஏறி நாக்கி 5 லட்ச ரூபா விற்கிது அப்படின்னா 5 லட்ச ரூபாய் வாங்கிட்டு வந்துடலாமா என்ன? அது இறங்குற வரைக்கும் காத்திருக்கணும். நல்ல ஹாஸ்பிட்டல், ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட், இது 3ஐயும் கொடுத்துட்டு கான்ஃபிடென்ட்டாக அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு வரோம் இல்லையா, அதுக்கு நீங்கள் 15,000 ரூபா கொடுக்கலாம்ல, மெடிக்ளைம் பே பண்ணலாம்ல. ஆதர் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட வின்வர்த் வெல்த் சொல்யூஷனுடைய ஃபவுண்டரும் சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானருமான கார்த்திகேயன் அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. சரி, இப்போ நிறைய பேருக்கு ஃபினான்ஷியல் பிளானிங், ஃபினான்ஷியல் கோல் இதெல்லாம் இல்லாமல் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்ட்டு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஃபினான்ஷியல் பிளானிங் எந்த அளவுக்கு சார் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது? நிச்சயமாக ஃபினான்ஷியல் பிளானிங் அவசியமான ஒன்று. காரணம் ஒரு பீச்சில் நடக்கிறோம். உங்களுக்கு எது பாதை? இந்த பக்கம் திரும்பினாலும் மணல் இருக்கும், அந்த பக்கம் திரும்பினாலும் மணல் இருக்கும், நேரையும் மணல் இருக்கும். இதில் உங்களோட கோல் எது? தண்ணியிலே நின்று பார்த்தா எல்லா பில்டிங்கும் நமக்கு நேராக இருக்க மாதிரி தெரியும். பட் அப்போ கோல் இல்லைன்னா, நம்மளோட கோல் இல்லைன்னா என்ன ஆகும்? நம்மளோட எஃபர்ட் வேஸ்ட் ஆகும். ஃபஸ்ட்டு எஃபர்ட் வேஸ்ட் ஆகும், நம்மளோட டைம் வேஸ்ட் ஆகும். ஒரு தப்பை செஞ்சுட்டு திரும்பி ரிட்டர்ன் வருவோம். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் ஒரு பிளானிங் முக்கியம். ஃபினான்ஷியல் பிளானிங்கில் தப்பு பண்ணலாம், சரி பண்ணலாம். உங்களுக்கு எங்கே ஃப்ளக்சுவேட் ஆச்சோ ஃபியூஸ் கேரியரில் எடுக்கலாம். பட் இல்லைனா ஒவ்வொரு ஒயரிங்கும் நீங்கள் பிச்சு எடுத்துகிட்டு இருக்க முடியாது. உங்கள் தப்பு எங்கே நடக்குதோ அதை கண்டுபிடிச்சி அந்த ப்ராசஸ் சரி பண்ணி திரும்பி பணக்காரன் ஆகிறதுக்கு ஃபினான்ஷியல் பிளானிங் ரொம்ப அவசியம். ஏன்னா அதுதான் ரோட் மேப் கொடுக்கும், அதுதான் ஆக்ஷன் பிளான் கொடுக்கும், அதுதான் ஒரு கோல் செட் பண்ண வைக்கும். இந்த கோலுக்கு பக்கத்தில் தான் எல்லாம் ஆக்ஷன் பிளான், ரோட் மேப் எல்லாம் வரும். அப்போ தான் உங்கள் ஸ்பீடு எவ்வளோ தூரத்தில் போகிறீங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஸோ வெல்த் கிரியேஷன் எஃபெக்டிவாக நடக்கணும் அப்படின்னா வித் ஃபினான்ஷியல் பிளானிங்கோடு இருந்தால் நல்லது. இப்போ எமர்ஜென்சின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. இப்போ நிறைய பேருக்கு எமர்ஜென்சி ஃபண்ட் கான்செப்ட்டும் புரியல. அது எமர்ஜென்சி ஃபண்ட் ஒதுக்கே வைக்க மாட்டேங்கிறாங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? எமர்ஜென்சி ஃபண்டிங்கை நம்ம சேர்க்கலைன்னா அவமானத்தை சேர்க்குறோன்னு சொல்லலாம். எமர்ஜென்சி ஃபண்டை சேர்த்து அவமானத்துலேருந்து தப்பிக்கலாம். இப்போ 6 மாதம் உங்கள் சம்பளம் பேங்க்கில் பர்மனெண்ட்டாக இருக்கணும். இதுதான் எமர்ஜென்சி ஃபண்டிங்கோட கான்செப்ட். சரி, இந்த எமர்ஜென்சி ஃபண்டிங் 6 மாதம் சேர்க்குறது அவ்வளோ ஈஸியானா கிடையாது. அதோட 6 மாதம் சம்பளத்தை கையில் வச்சுருக்கவங்களோட பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. அப்போ ஏன் இந்த சின்ன டார்கெட்டே ரீச் பண்ண முடியலன்னா அதை பற்றி இன்னும் பெரிய ஃபோக்கஸ் இல்லை. மனம் போன போக்கில் செலவு பண்ணலாம் அப்படிங்கிறதா ஒரு நோக்கம். ரெண்டாவது எமர்ஜென்சி ஃபண்டிங்கை எப்படி வச்சுக்கலான்னு கூட இருக்குது. நம்மக்கிட்ட ஒரு கோல்டு இருக்குது, அதை ப்ளட்ஜ் பண்ணால் பணம் கிடைக்கும். அதையும் நம்ம எமர்ஜென்சி ஃபண்டிங்காக எடுத்துக்கலாம். 6 மாதத்தில் சேர்த்துக்கலாம். ஒரு நல்ல கோல்டு செயினோ அல்லது ஒரு கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் வாங்கி வச்சுக்கிறோம். அப்புறம் ஒரு ஆர்டி போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் எமர்ஜென்சி ஃபண்டிங்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது வேறு வழி இல்லைன்னா அப்பா அம்மா கிட்ட கூட கொஞ்சம் பணம் வாங்கிக்கலாம், 6 பிரதர்ஸ்கிட்ட கடன் வாங்கிக்கலாம். கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுறது அது பெரிய தலைவலியில் கொண்டு விடும். எமர்ஜென்சிக்கு ஃபண்டிங்க்கு ஈக்குவலாக நம்ம யூஸ் பண்ணுறது எதுன்னா இந்த கிரெடிட் கார்டு தான். மைனஸில் போயிட்டு அதுக்குள்ளே 55% கிரெடிட் கார்டோட வட்டி, 55% வட்டி கட்டி அது அதே பேலன்ஸை மெயின்டைன் பண்ணி 5% கட்டிகிட்டு இருந்தோம்னா, மினிமம் பேலன்ஸை கட்டினோன்னா என்ன வரும்னு பவர் ஆஃப் காம்பவுண்டிங் கேல்குலேஷன் எடுத்து அவங்க செக் பண்ணட்டும். அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை அந்த 55%லேருந்து எப்படி மீண்டு வர முடியும் அப்படிங்கிறதே கேள்விக்குறி ஆகிடும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பிகினர்ஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஃபினான்ஷியல் பிளானிங்னா ஆர்டி போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தீங்க. ஸோ இப்போ ஆர்டி தவிர்த்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக உங்களுக்கு புரியல அப்படின்ற பட்சத்தில் வேறு எந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டில் சார் இன்வெஸ்ட் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் அதாவது நான் சொல்லுவேன், பிகினர்னா 25வது வயசை ஏர்லி ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லுவேன். அந்த ஏர்லி ஸ்டார்ட் அப்ராடில் அவங்க தான் சொல்கிறாங்க ஏர்லி ஸ்டார்ட். ஏன்னா அவங்க அப்பா அம்மாவோட கமிட்மெண்ட்லாம் இல்லாமல் குழந்தைங்க தானாகவே தன்னோட வாழ்க்கையை பார்த்துக்க ஆரம்பிக்கிற வயசு. அந்த ஏர்லி ஸ்டார்ட் 25 வயசில் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஊரில் பேரண்ட்ஸ் ஃபினான்ஸை பற்றி குழந்தைங்களுக்கு சொல்லித்தரது பாவம்னு நினைக்கிறாங்க.
அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா இவங்களுக்கு தெரியறதுக்கே 45 வயசு ஆகுது. எல்லா தப்பையும் பண்ணி முடித்து பணத்தை மட்டும் லூஸ் பண்ணல, அவங்க ஒரு 20 வருஷம் லைஃபையும் லூஸ் பண்ணியிருக்காங்க. அதை மறந்துடுறோம். ரெண்டாவது, குழந்தைங்களுக்கு நாளைக்கு வந்து ஃபினான்ஸில் அவங்க ஃபினான்ஸை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு ஒரு அவேர்னஸ் அல்லது சொல்லித்தரணும். மற்ற எதை சொல்லித்தரமோ இல்லையோ ஃபினான்ஸை சொல்லித்தரணும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த சில்ட்ரன் இனிமேல் வரப்போகிற காலத்துலலாம் 10 வயசுக்கு அப்புறமே அல்லது 12 வயசுக்கு அப்புறம் நம்ம சொல்கிறத கேட்க போகிறதில்ல. ஏன்னா இன்றைக்கி அவங்களே அவங்க முடிவுகள் எடுக்கிற நிலைமைக்கு வராங்க. ஏன்னா நான் பார்க்குறதுல நிறைய பேரண்ட்ஸ் சொல்கிறது என்னென்னா, 15 வயசான பையன்கிட்ட போய் நான் சொல்ல முடியாதுங்க, வேணால் நீங்கள் பேசுங்க, நான் சொன்னால் அவங்க அதை ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி பசங்க எல்லாமே நோ சொல்ல தெரிஞ்சு வச்சுருக்காங்க கரெக்டாக 15வது வயசுலேயே. அப்போ அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை 15வது வயசில் அவங்க முடிவெடுக்கிறதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் வேணும் இல்லையா? ஸோ அப்போ வந்து ஃபினான்ஷியல் அவேர்னஸும் ஃபினான்ஸை பற்றி ஒரு பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கோ நீட்ஸ் அண்ட் வான்ஸோ அல்லது ஒரு டிசிஷன் மேக்கிங்கோ இதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும். அப்போ தான் தே கேன் டேக் தேர் ஓன் டிசிஷன். எவ்வளோ பணம் செலவு பண்ணணும், என்ன மாதிரி செலவுகளை வந்து பொருள் ஒன்றா இருக்கும், பிராண்டடாக இருக்கும், நான் பிராண்டடாக இருக்கும், அல்லது சிம்பிளான ஒரு விஷயமா இருக்கும், அது எதை பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணுறதுக்கு சின்ன வயசுலேயே அந்த அவேர்னஸ் வேணும். இண்டெக்ஸ் ஃபண்ட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம். அது ஒரு ரீசனபுளாக வந்து ஒரு எல்லா ஃபண்ட்லேயும் டைவர்சிஃபை ஆகிடுது. ஸோ இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் அதுலேயும் சமயத்தில் வந்து ரிஸ்க் இருக்கலாம். பட் அப்போ வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு லார்ஜ் கேப் ஃபண்டே பண்ணிட்டு போயிடலாம். லார்ஜ் கேப் ஃபண்ட் வந்து ஒரு கம்பெனி பேஸ்டு, நல்ல ப்ளூ சிப் கம்பெனிஸ், ஒரு ஏற்ற இறக்கம் ரொம்ப இருக்காது. ஸ்டாண்டர்டாக அந்த கம்பெனியோட நிர்வாகம், அந்த கம்பெனியோட ஃபண்ட் சைஸு, அந்த கம்பெனியோட ஆர்டர்ஸ் எல்லாமே ஓரளவு ஸ்டாண்டர்டாக இருக்கும். அதுலேயும் நீங்கள் ரீசனபிளாக ஒரு நல்ல பெரிய கம்பெனிஸ் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணலாம். நாட் ஓன்லி தட், அதிலே டெப்ட் ஃபண்ட்லாம் இருக்குது, ஹைப்ரிட் ஃபண்ட் இருக்குது, மிக்சர் ஆஃப் டெப்ட் அண்ட் ஈக்விட்டி போர்ஷன் குறைச்சலாகவும் டெப்ட் போர்ஷன் அதிகமாக இருக்க மாதிரி, டெப்ட் போர்ஷன் அதிகமாக இருக்கிற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணோன்னா ஒரு சேஃபாக இருக்கும். ரொம்ப பணத்தை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே சமயத்தில் மியூச்சுவல் ஃபண்டு என்ன மாதிரி அடுக்கில் வேலை செய்யுது அப்படின்னா, ஒரு கம்பெனியை ஷேரை வச்சுருக்காங்க, ஒரு கம்பெனியை நல்ல கம்பெனியை அந்த கம்பெனி நிர்வாகம் பண்ணுறாங்க. ரெண்டாவது, அது மாதிரி ஒரு 100 கம்பெனியோ 50 கம்பெனியோ எடுத்து ஃபண்ட் மேனேஜர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஏஎம்சின்னு ஒரு கம்பெனியை சொல்கிறோம், அந்த ஏஎம்சி அந்த ஃபண்ட் மேனேஜரை சூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஏஎம்சிக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, ஃபண்ட் மேனேஜருக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஏன்னா அவர் நல்லா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணி அந்த என்ஐவி வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணாதான் நாளைக்கு அவரோட எதிர்காலம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அவரோட க்ரெடிபிலிட்டிக்கும் அவரோட கிரெடிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் ஸோ அவர் நல்லா தான் இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். ஸோ அது ஒன்று. ரெண்டாவது, ஒரு கன்சல்டன்ட் எந்த நேரத்தில் எதை இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ சில்வர் ஏறி இருக்குது, இன்றைக்கி ஆல் டைம் ஹை, சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுமா, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுமா, அல்லது ஈக்விட்டிலே போகலாமா? ஸோ இதெல்லாத்தையும் டிசைட் பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு கன்சல்டன்ட் தேவை. கன்சல்டன்ட்க்கெலாம் பெரிய செலவு கிடையாதுங்க. ஆனால் நம்ம என்ன நினச்சிட்ருக்கோன்னா, நம்மளே பண்ணால் அது ஏதோ சின்ன மிச்சமாகும்ன்ட்டு. பட் நிறைய டிசிஷனில் நம்மளால் எடுக்க முடியாது. நம்ம எமோஷன்ஸ் வந்து குறுக்க தடுக்கும். பல தவறுகளை நம்மளே செய்வோம். நிறைய பேர் வந்து F&Oவில் பணத்தை போட்டுட்டு துடிச்சிட்ருக்காங்க லாஸ் பண்ணிவிட்டு. அது வெளில வரவும் தெரியல, என்ன அடிக்டட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ பேர் பணத்தை விடுறாங்க. அப்போ 15% ஸ்டாண்டர்டாக அல்லது ஒரு 25% சில்வரில் நீங்கள் 30-40%லாம் கொடுத்துருச்சு. இந்த மாதிரி வட்டியெல்லாம் எங்கே கிடைக்கும்? ஆனால் அதுலேயும் 2 லட்ச ரூபா இன்றைக்கி ஆயிருக்குன்னா சில்வர், அங்கே போய் போட்டுட்டு அடுத்த மாதம் வந்து அது 1,40,000 60,000 லாஸ். ஏன்னா சில்வருக்கு வொலாட்டிலிட்டி ஜாஸ்தி. அப்போ இதெல்லாம் முடிவு பண்ணுறதுக்கு ஒரு கன்சல்டன்ட் வேணும். இல்லைன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அவங்க வீட்டில் தனியாக உட்காந்து மார்க்கெட்டை பார்த்துட்டு மியூச்சுவல் ஃபண்டையும் ஷேர் மார்க்கெட் மாதிரி அல்லது F&O மாதிரி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஃபோன் பண்ணி இந்த மியூச்சுவல் ஃபண்டை மத்தியானம் மாற்றலாமா, சாயந்தரம் மாற்றலாமான்னா அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து சில ஃபண்டு வந்து மெதுவாக ஏறும், அதுக்கப்புறம் அது நல்ல பீக்குக்கு வரும். அதே சமயத்தில் நல்ல வளர்ந்த ப்ரைஸில் போய் 100 ரூபா வந்து யூனிட் வந்து 300 ரூபாய்க்கு விற்கிதுன்னா அப்போ போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ப்ராடக்ட் வந்து ஒரு கோல்டே எடுத்துக்கோமே, நீங்கள் விலை ஏறி நாக்கி வந்து 5 லட்ச ரூபா விற்கிது அப்படின்னா 5 லட்ச ரூபாய் போய் வாங்கிட்டு வந்துடலாமா என்ன? அது இறங்குற வரைக்கும் காத்திருக்கணும். நல்லா விலையேறுது அதை போய் அதனால் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இட்ஸ் நாட் த திங். இப்போ ஒரு காய்கறியாக வாங்குகிறோம், ஒரு வெண்டைக்காய் வாங்குகிறோம், கிலோ ஒன்று 10 ரூபா, வெண்டைக்காய் 500 ரூபா விற்கிதுன்னா நல்லா விளையாடும்போது வாங்குறது தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி யாரும் வாங்குறதில்ல. ஸோ அதனால் ஸ்டாக் கூட நீங்கள் என்ன பண்ணணும், வெயிட் பண்ணணும். எம்எஃப்பும் வந்து நல்ல டைம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும். பெட்டர் ஓரளவு சிப் ஆவரேஜ் பண்ணிக்கும். அதை பற்றி காஸ்ட் ஆவரேஜிங்னு சொல்லுவோம். சிப் வந்து ஆவரேஜ் பண்ணிக்கும். பட் நல்லா விழுந்திருக்குன்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சுதுன்னா
அப்போ சிப்பை விட லம்சம் போடுறது தான் லாபம். ஏன்னா பாட்டமில் வாங்குகிறோம், கண்டிப்பாக விலையேறும். 30% பாட்டம்லாம் இறங்கியிருக்கு. அப்போல்லாம் லோவாக இருக்கும்போது வாங்கிட்டோம்னா கண்டிப்பாக சீக்கிரமே ஆவரேஜ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ஃபினான்ஷியல் பிளானிங்கில் இன்னொரு விஷயம் வந்து மெடிக்கல். ஸோ இப்போ மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் நாளுக்கு நாள் உயர்ந்துக்கிட்டே வருது. ஸோ ஃபினான்ஷியல் பிளானிங்கில் மெடிக்கல் இன்சூரன்ஸ் எந்த அளவுக்கு சார் இம்பார்ட்டன்ட்? மெடிக்ளைம் வந்து ரொம்ப நல்ல விஷயங்க. மெடிக்ளைம் வந்து மேண்டேட்ரின்னு கூட சொல்லலாம். மெடிக்ளைம் இல்லாமல் இருக்கவே கூடாது. ஏன்னா நம்ம ஒரு பொதுவாக வந்து மெடிக்ளைமை என்ன பண்ணுறாங்கன்னா பணம் ரீஃபண்ட் பண்ணுற ஒரு விஷயமா பார்க்குறாங்க. நம்ம ஹாஸ்பிட்டலில் செலவு பண்ணால் அந்த பணம் திருப்பி வந்துடும், இதுதான் ஒரு கருத்து. பட் அது மட்டும் இல்லை. ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் என்ன செய்யுதுன்னா, நீங்கள் ரொம்ப விரும்புகிற ஒரு உயிரை, சப்போஸ் ஒய்ஃபை அல்லது நம்ம ஒய்ஃபையோ குழந்தையோ மீட்டு கொண்டு வர விஷயம். இப்போ ஒரு பணம் இல்லாததுனால அது நிற்கலை. ரெண்டாவது வந்து ஒரு நல்ல மெடிக்ளைம் இருந்துச்சுன்னா ஒரு நல்ல டாக்டர், நல்ல ஹாஸ்பிட்டல், ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட், இது மூணையும் கொடுத்துட்டு கான்ஃபிடெண்ட்டாக அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு வரோம் இல்லையா, அதுக்கு நீங்கள் 15,000 ரூபா கொடுக்கலாம்ல, மெடிக்ளைம் பே பண்ணலாம்ல. மோஸ்ட் லவபிள் ஒன்றை வந்து நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வரோம். ஸோ அதனால் அது மெடிக்ளைம் வச்சு தான் சொந்த காசில் நீங்கள் பெஸ்ட்டு டாக்டரையோ பெஸ்ட்டு ஹாஸ்பிட்டலையோ தேடி போகிறதுக்கு பல நேரங்களில் முடியாது. அப்போ இந்த மெடிக்ளைம் வந்து யுவர் லாஸ் இஸ் காம்பன்சேட்டட் பை மாஸ் பீப்புளால் காம்பன்சேட் ஆகிடுது. அப்போ நீங்கள் மெடிக்ளைம்ங்கிற ஒரு குரூப்புக்குள்ளே இருக்கணும். ஒன்று. ரெண்டாவது வந்து நான் பார்த்துருக்கேன் நிறைய இடத்துல, ஒரு பையனுக்கு அடிபட்டுருது, தலையில் அடிபட்டிருக்கு, எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க சொல்கிறாங்க. அதுக்கு 10,000 ஆகும்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கிறாங்க. ஏன் 10,000 ரூபா பெருசா, பையன் பெருசா? கவிதை எழுத சொன்னால் நம்ம பையனை பற்றி எழுதலாம், பொண்ணை பற்றி எழுதலாம், எல்லாம் எழுதலாம். 10,000 பணம் வரும்போது ஒருத்தர் ஃபேஸை ஒருத்தர் பார்த்துக்குறோம். அப்போ பணம் வரும்போது அடிப்படுதில்ல எல்லாமே. ஸோ இது வந்து சிஸ்டம் வேறு, நம்மளோட அஃபெக்ஷன் வேறு. மெடிக்ளைம் வந்து ஒரு சிஸ்டம். அஃபெக்ஷனுங்கிறது அது என்றைக்கும் அழியாதது. அதையும் இதையும் போட்டு மெர்ஜ் பண்ண வேணாம். இப்போ பிக்னஸ் வந்து ஃபினான்ஷியல் பிளானிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய அட்வைஸ் தான் என்ன சார் சொல்லுவீங்க? ஒரு பிகினர்னால் அவங்களுக்கு என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் அவங்க இருக்காங்க, அவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன் என்ன. இப்போ வந்து முன்னாடியெல்லாம் வந்து பையன் வேலைக்கு போகணுன்னா அப்பா அம்மாவை பார்த்துக்கணும், விவசாயம் பார்த்துட்ருப்பாங்க. அவங்களுக்கு 1ஆம் தேதி ஆனோடனே மணி ஆர்டர் அனுப்பணும். அதுதான் பெரிய முக்கியமான கடமையாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து அப்பா அம்மாலாம் இன்றைக்கி வந்து ஓரளவு சௌகரியமாக இருக்காங்க. இன்னும் வந்து வர வேண்டியவங்க இருக்காங்க, மேலே வர வேண்டியவங்க இருக்காங்க. அப்போ முதல்ல அப்பா அம்மாவுக்கு செய்ய இவங்க என்ன பண்ணணும்னா, ஒரு மெடிக்ளைம் பாலிசி அப்பா அம்மாவுக்கு தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனியில் உள்ளவங்களுக்கு கம்பெனியை கொடுத்துருது. ஆனால் கம்பெனி கொடுத்துருதுங்கிறத விட தனியாக மெடிக்ளைம் வச்சுக்கணும். ஏன்னா நீங்கள் கம்பெனி சுவிட்ச் ஆஃப் ஆகி போட்டிங்கன்னா அந்த கம்பெனி வந்து அந்த இன்சூரன்ஸ் வந்து நலன் வாய்டாயிடும். அப்போ கம்பெனினால் அப்பா அம்மாவுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டி கிடைக்கும்னு நினைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு உங்கள் பேரண்ட்ஸ்க்கான மெடிக்ளைம் எடுத்துக்கோங்க. ஏன்னா நாளைக்கு அவங்க உடம்பு சரியில்லைனாலும் உங்க காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. ஸோ மெடிக்ளைம் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து ஒரு இன்சூரன்ஸ். உங்களை படிக்க வச்சுருக்காங்க, இன்ஜினியரிங் படிக்க வச்சுருக்காங்க, அல்லது ஒரு மெடிசன் படிக்க வச்சுருக்காங்க. அந்த அப்பா அம்மா ஒரு 40 லட்ச ரூபா செலவு பண்ணியிருப்பாங்க, இல்லை கடன் வாங்கி செலவு பண்ணியிருப்பாங்க. உங்கள் பேரில் ஒரு இன்சூரன்ஸ். ஏன்னா நீங்கள் வந்து அந்த கடனையாவது அவங்க அடைக்கணும். இப்போ இன்றைக்கி ஒரு லண்டனுக்கு படிக்க வைக்கிறாங்க, ரஷ்யாவுக்கு படிக்க வைக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு 1 கோடி ரூபாய் யூஎஸ்க்கு கடன் பேங்க் லோன் வாங்கி படிக்க வைக்கிறாங்கன்னா அவங்க படித்து முடித்த பிறகு அவங்களுக்கு கூடவே ஒரு இன்சூரன்ஸ் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு லைஃப் இன்சூரன்ஸ், ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ், அப்புறம் நல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்டு. மாதம் ஒரு 5,000 ரூபாயாவது 2,000 ரூபாயாவது ஒரு சேவிங்ஸ் ஹேபிட்டை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நான் அதுதான் எப்போவுமே சொல்லுவேன், முதல்ல ஆரம்பத்தில் சின்ன சேவிங்ஸை பழகிக்கோங்க. ஸ்மால் இஸ் பிக் ஒன் டே. உங்கள் ஹேபிட்டு தான் பணமே தவிர அளவு கிடையாது. ஸோ யூ ஸ்டார்ட் வித் ஸ்மால், தென் ஸ்லோவாக உங்களுக்கு உங்கள் பாஸ்புக்கையும் உங்களோட வெல்த்து க்ரியேஷனை பார்க்கும்போது நேச்சுரலாக உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஆகா நம்ம நல்லாயிருக்கும் போல இருக்குன்னு. அதுதான் மோட்டிவேஷன். வெறும் மொபைல் வாங்குறதோ அல்லது எல்லா ஹோட்டல்லையும் போய் சாப்பிட்டு வர்றதோ அதெல்லாம் வந்து பெரிய கான்ஃபிடென்ட் லெவல் கொடுக்காது. இன்னொன்று ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து நிறைய பேர் செலவு பண்ணிகிட்டு இருப்பாங்க, நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இதுதான் ஜாஸ்தி. அது எதுக்குன்னா, எங்கேயாவது பிரச்சனை வந்தோடனே அவங்க முதல்ல செய்கிற வேலை நல்லா சாப்பிட்ருவாங்க. என்ன அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்தில் அவங்க பயங்கர குண்டாயிடுவாங்க, வெயிட் போட்டுருவாங்க. ஏன்னா அது ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து அவங்கள ஆறுதல் படிக்கிறதுக்கு ஏதாவது சாப்பிட்டுட்டே இருக்கணும். ரெண்டாவது மாலில் போய் செலவு பண்ணுவாங்க, எல்லாத்தையும் வாங்கி வாங்கி கொடுப்பாங்க. அது எப்படின்னா தோலில் அவங்களே தட்டி கொடுத்துக்குவாங்க. பாவம் நீ தான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிற, உனக்கு ஒரு 2 ஷர்ட் எடுத்துக்கூடாதா, அல்லது நீ தான் அந்த வாட்சை வாங்கிக்கூடாதா, உனக்கு யார் செய்வா? அப்போ அவங்க சொல்கிறாங்க, அவங்களே ஆறுதல் படுத்தி, நீ உனக்கு இது கூட உரிமை இல்லையா, அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிற காலையிலேருந்து நைட்டு வரைக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணி அந்த எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாகிறது, அந்த சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட விளைவு தான். அதனால் ஃபஸ்ட்டு உங்கள் மேலே கான்ஃபிடென்ட் வச்சிங்கனாலே லைஃபு 80 வயசு வரைக்குங்க. இதை நம்பணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் அந்த மாதிரி ஆயிடுச்சு.
ஸோ 80 வயசு வரைக்கும் இருப்போம் உயிரோட. நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு அவ்வளோ வயசுலாம் வேணாம் அப்படின்னு சொல்லி. நீங்கள் தாராளமாக 80 வயசு வரைக்கும் கண்டிப்பாக நினச்சிக்கலாம். ஏன்னா இப்போ தான் உங்கள் ஃபினான்ஷியல் பிளானிங் கரெக்டாக வரும். நீங்கள் 60 வயசு வரைக்கும் பிளான் பண்ணிவிட்டு 80 வயசு வரைக்கும் உயிரோடு வந்துட்டா அப்போ யார் பார்த்துக்கிறது? அதனால் டையிங் ஏர்லி இஸ் அ ப்ராப்ளம். அது மாதிரி லிவிங் லாங் ஆல்சோ எ ப்ராப்ளம். 60லேருந்து 80 வயசு வரைக்கும் உங்கள் சாப்பாட்டுக்கும் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கும் எல்லாத்துக்கும் பணம் தேவை. ஸோ அதனால் நீங்கள் லைஃப் லாங் பணம் வச்சுக்கணுன்னா லைஃப்பில் ஒரு கான்ஃபிடென்ட் வேணும். ஃபினான்ஷியல் பிளானிங் பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க. ரொம்ப நன்றி.